அந்நிய தொழிலாளர்களுக்கான இபிஎஃப் எனப்படும் ஊழியர் சேமநிதி சந்தா திட்டம் கட்டம் கட்டமாக அமல்படுத்த வேண்டும் என்று தனாகா நித்தா எனப்படும் அமைப்பு அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டது. அந்நிய தொழிலாளர்களுக்கு 2 விழுக்காடு இபிஎஃப் சந்தா திட்டத்தை கொண்டுவர அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. ஆனால் இதனை கட்டம் கட்டமாக நிறைவேற்றினால் அது அந்நிய தொழிலாளர்களுக்கு இன்னும் சிறந்த பாதுகாப்பை அளிக்கும் என தனாகா நித்தா குளோரின் ஏதாஸ் தெரிவித்தார். கட்டம் கட்டமாக இத்திட்டத்தை அமல்படுத்தினால் சமச்சீரான தன்மை உருவாகும். குறைந்த சம்பளம் பெறுவோரின் முற்போக்கு சதவீதம் அவர்கள் வேலை செய்யும் காலத்தில் கட்டம் கட்டமாக உயரும். இவர்களின் சந்தா விகிதம் 2 விழுக்காடு என்ற நிலையிலேயே இருந்து விடாமல் அவர்களின் சேமிப்பு உயரும் என்று அவர் சொன்னார். அந்நிய தொழிலாளர்களுக்கு 2 விழுக்காடு இபிஎஃப் சந்தா எனும் பரிந்துரைக்கு அமைச்சரவை இணக்கம் தெரிவித்திருக்கிறது என்று கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்தார். முன்னதாக அந்நிய தொழிலாளர்களுக்கு 12 விழுக்காடு இபிஎஃப் சந்தா செலுத்தலாம் என்ற பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.